கெட் ரிட் ஆஃப் சோஷியல் ஆன்சைட்டி அண்ட் பி சோஷியலைஸ் வித் அதர்ஸ். சோஷியலைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த சோஷியல் ஆன்சைட்டி அப்படின்னா என்ன? சோஷியல் ஆன்சைட்டி இன் த சென்ஸ், நம்ம வீட்டில் தனியாக நம்ம ரூம்ல இருக்கும் போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம பெருசாக யார்ட்டையும் வந்து நம்ம பயப்பட மாட்டோம், ரொம்ப ஆன்சியஸாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் இதுவே வெளியே போகும்போது திடீர்னு ஒரு கும்பலை பார்த்தாலோ இல்லை ஒரு கூட்டமான ஒரு பிளேஸை பார்த்தாலோ நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றதுன்னா பயம் ஒண்ணு, ஒரு மாதிரி நம்மளோட அடிவயிறு பிளாடர் அப்படின்வாங்க இல்லையா, அந்த பிளாடர்ல வந்து ஒரு மாதிரி கடப்பட கடப்பட கடப்படன்னு பண்ணுவோம். ரொம்ப ஒரு மாதிரி பயம் நிறைந்த எண்ணங்கள் அதிகமா வரும். மேபி யாராவது ஸ்ட்ரேஞ்சர் வந்து அடிச்சிருவாங்களோ, மேபி இந்த பையன் என்ன திட்டிடுவாங்களோ, மேபி யாராவது என்ன தேவையில்லாம ஏதாவது பேசிடுவாங்களோ. எதுவுமே நடந்திருக்காது, பட் நம்மளா இதை அசியூம் பண்ணிப்போம். இது சோஷியல் ஆன்சைட்டி அப்படின்வாங்க. ஸோ இந்த சோஷியல் ஆன்சைட்டி கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை நான் இந்த சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறத அதிகமாக ஃபேஸ் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல ஒரு 1 year பிஃபோர். பட் இப்போ நான் ரொம்ப சோஷியலைஸ்டா இருக்கனால எனக்கு பெருசா எதுவுமே ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததே கிடையாது என் லைஃப்ல. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 1 year முன்னாடி சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமா இருந்திருக்கு. ஒரு கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்கும், ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை பார்த்தா பயமா இருக்கும், அவங்க ஏரியாக்குள்ள போனா பயம். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் தாட்ஸை நான் எடுத்துக்கிட்டதுக்கு மெயின் ரீசன் ஒன்று, இந்த சொசைட்டி என்ன மோல்ட் பண்ண எனக்கு கொடுத்த ஒரு சில பிலீஃப்ஸ் அண்ட் தாட்ஸ். ரெண்டாவது என்னோட ஸ்கிரீன் டைம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சிருந்தனால நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஃபைன், வெளியே எதுக்கு போகணும், எதுக்கு மற்றவங்க கிட்ட பேசணும், தனிமை விரும்பி நானு, என் இனிய தனிமையே இப்படிங்கிற புல்ஷீட்டான விஷயங்கள் கூட நான் மாத்திருந்தேன். தனிமை, சாலிட்யூட் அப்படிங்கிறது இட் வாஸ் அ குட் திங். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது எக்ஸ்ட்ரீமா போகும்போது அது பேடான ஒரு விஷயமா மாறும். ஸோ ரீசெண்ட் டைம்ல உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, என்னோட ஜிம்ல வந்து புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட் நான் தான் போய் அவங்க கிட்ட பேசணும், பழகுறேன், பேசிக்கிட்டும் இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னோட ஜிம்மேட் ஒருத்தர் கூட இருந்தார். நான் அவர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, யோ நீ பேசுறதுக்கு முன்னாடி வேற யாராவது பேசிட போறாங்க, ஸோ போய் பேசிடுங்க அப்படின்னு. ஆனா அவர் வந்து அப்படிலாம் நடக்காது மாமே அப்படின்னாரு. ஆனா நான் போய் ஃபர்ஸ்டா பேசவும் அவருக்கு வந்து, ஓ யாரோ பேசுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா நீ பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, யாரோன்னு சொல்லி இப்படி ஒரு ஆப் வச்சுட்டல அப்படின்னாரு. எப்படி அப்படி போய் உடனே போய் பேசுற, எப்படி இவ்வளவு சோஷியலைஸ்டா இருக்கா, எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் பேசுற, எப்படி ஒரு நாள் இது இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்குள்ளேயும் பயம் இருக்கும், எனக்குள்ளேயும் வந்து ஆன்சைட்டி இருக்கும். பட் அதுக்காக அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பா யாருக்கிட்டையும் பேச முடியாது, பழக முடியாது. ஸோ நம்பர் 1 which is lizard brains activates to want lizard brain makes you to be in a comfort zone, right? ஸோ உங்களோட lizard brain உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே உங்களை வச்சிருக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். lizard brain அப்படிங்கிறது என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறது. அதாவது நம்ம வந்து ஒரு ஹார்டான விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். லெட்ஸே ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். ஒரு பொண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட பேசணும்னு தோணும், ஆனா பேச மாட்டோம். ஏன்னா எதுக்கு, இது வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போகுது, நம்ம ஏன் பேசணும், பழகணும், இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க எல்லாருக்கூடையும் பேசுங்க, பழகுங்க. இப்படி பேசும்போதும் பழகும் போது உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா தனிமையா இருக்கிறேன், நான் வந்து மாங்க் மோட்ல இருக்கேன், நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கேன், இந்த மாதிரி ஜேர்னில நான் வந்து இருக்கேன். ஓகே ஃபைன், என்ன ஜேர்னில இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா போயிட்டு பேசணும், எல்லாருக்கூடையும் பேசணும். அதாவது கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் நீங்க பேசுங்க, பாய்ஸ் கிட்ட மட்டும் நீங்க பேசுங்க நான் சொல்லுவேன். எல்லாருக்கூடையும் பேசுங்க, எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்போதான் இந்த சோஷியல் ஆன்சைட்டில இருந்து உங்களால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வர முடியும். ஸோ இந்த லிசார்ட் பிரெயின் சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க ஒரு அட்ராக்டிவான ஒரு பொண்ணை பார்ப்பீங்க, உங்களுக்கு பேசணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஐயோ எனக்கு ஜாலியா பேசினாலே ஜாலியா இருக்குமே, செம்ம சீன் போடலாமே இப்படி தோணும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க. பிகாஸ் இந்த லிசார்ட் பிரெயின் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப நேரம் உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. குட் ஏஞ்சல் பேட் ஏஞ்சல்னு 2 இருக்கு இல்லையா? இதுல நீங்க குட் ஏஞ்சல் பேச்சையும் கேட்பீங்க, பேட் ஏஞ்சல் பேச்சையும் கேட்பீங்க. இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா சண்டை போட ஆரம்பிச்சோம். நானா நீயா, நீயா நானா, நானா நீயா, நீயா நானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களோட வில் பவர் டவுன் ஆகி, ஓகே ஃபைன், நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசினாலே எனக்கு என்ன பெருசா நடந்துற போகுது, இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலே ஓகே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நீங்க அந்த பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிடுவீங்க. ஓகே, இப்போ சோஷியலைஸ்ட் ஆனா, இப்ப நீ சொல்ற மாதிரி நான் வந்து பேசினா எனக்கு என்னப்பா நடக்கும்? மெயின் விஷயம் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடென்ட் பூஸ்டப் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க,
அவங்களுக்கு எல்லார்ட்டையும் பேசணும் பழகணும் தோணவே தோணாது. அவங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மட்டும் பேசினா போதும், பழகினா போதும் நினைப்பாங்க. இது ஒரு பெரிய டாபிக், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி தான் போட போறோம். பட் சின்னதா சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தவங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற பெயின், அவங்க உங்களை இல்ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க உங்களை பெருசா வந்து மதிக்க மாட்டாங்க. அது கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நீங்க அவங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம எல்லாருமே மனுஷங்க, நம்ம எல்லாருமே சோஷியலைஸ்டா இருக்கணும், நம்ம எல்லாத்தையுமே பேசணும், பழகணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த உலகத்துல எல்லாருமே தப்பானவங்க இல்ல, எல்லாருமே நல்லவங்க நான் சொல்ல. இந்த நல்லது கெட்டதுங்கிறத தூக்கி போட்டு எனக்கு ஓகே இவங்க கிட்ட பேசினா எனக்கு என்னோட மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிறானா, இவன் என் மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகலையா, ஓகே ஃபைன், அவ்வளவுதான். பட் அதுக்காக நான் எல்லாருக்கூடயும் நீங்க போய் க்ளோஸா இருங்க, நீங்க வந்து ரொம்ப அப்படியே எமோஷனல் பாண்ட் ஆயிடுங்க நான் சொல்லுவேன். பட் பேசுங்க, பழகுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆன்சைட்டியை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் பேசுற பழகிற மென்டாலிட்டிக்கு வரும். எஸ், எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போது, ஏன் உங்களோட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசணும்னு நினைக்கும் போது பயம் வரும், கண்டிப்பா வரும். பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணிட்ட கோல்ட் அப்ரோச் பண்ணணும்னு போனேன். கோல்ட் அப்ரோச் இந்த சென்ஸ், நமக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பேசுறது கோல்ட் அப்ரோச். வார்ம் அப்ரோச் அப்படிங்கிறது அவங்க என்ன பார்ப்பாங்க, நானும் அவங்கள பார்ப்பேன், தென் ஓகே அவங்களுக்கு என்ன அந்த பார்வையிலே தெரியும், ஓகே ஃபைன் அவங்க நம்மள பாக்குறாங்க, அப்போ அவங்க கிட்ட போய் பேசுறது வார்ம் அப்ரோச். கோல்ட் அப்ரோச் அப்படிங்கிறது அவங்க என்ன பாக்குறாங்க பார்க்கல, எனக்கு அவங்க பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, நான் போய் பேசுறேன் அப்படிங்கிறது கோல்ட் அப்ரோச். ஓகே, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஃபரன்சியேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ கோல்ட் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் கோல்ட் அப்ரோச் பண்ணலான்ட்டு ஒரு பொண்ணுகிட்ட போறேன். யூ சி, இங்கேருந்து ஒரு 6 months பிஃபோர் இருக்கும், ரைட்? ஒரு 6 to 8 months பிஃபோர் இருக்கும், கரெக்டாமா? 8 months பிஃபோர் இருக்கும். 8 months பிஃபோர் நான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி, ஓகே நம்ம வந்து மார்க் மாடல இருக்கோம், இது பண்றோம் அது பண்றோம்னு வரும்போது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு போறேன். பிகாஸ் அது வரைக்குமே என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல எனக்கு தெரிஞ்சவங்க கூட மட்டுமே பேசிட்டு இருந்தேன். நான் தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு ஹார்ட் பீட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் நிக்கிறேன், அவங்களுக்கும் எனக்கு எய்தாப்புல நிக்கிறாங்க. அவங்கள ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தா, அவங்க என்ன ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தாங்க. ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல்ட் அப்ரோச். என்னோட ஃபர்ஸ்ட் கோல்ட் அப்ரோச் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சொதப்பல். செகண்ட் கோல்ட் அப்ரோச் நான் போயிட்டு பண்ணேன். எனக்கு பெருசா பயம்ங்கிறது கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே இருந்துச்சு. பட் அதை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வந்து பேசினேன். அவங்களுமே ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதான் நான் விலகி வந்துட்டேன். தென் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் கோல்ட் அப்ரோச்சை இன்க்ரீஸ் பண்ண, அதாவது தெரியாத மனுஷங்க கூட, கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு என்னோட செக்ஸா இருந்தாலும் சரி, ஆப்போசிட் செக்ஸா இருந்தாலும் யார்ல எல்லாத்தையுமே சொல்றேன். ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு அப்படின்னா என்னோட அந்த சோஷியல் ஆன்சைட்டி, அந்த ஃபியர் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை பார்த்தா பயம், இங்க பார்த்தா பயம். ஏன்னா என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, இப்ப எங்க ஊர்ல திருவிழா, வெளியே திருவிழா, எங்க அம்மா கூப்பிடுவாங்க, எங்க சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, யார் கூப்பிட்டாலும் நான் வெளியே போக மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கு இந்த ரூம், இந்த ஒரு என்னோட ரூம், என்னோட ஃபோன் இப்படின்னு சொல்லி அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நான் பழகிட்டேன். ஸோ இப்படி இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நான் பழகும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன், நம்ம ஏன் வெளியே போயிட்டு 4 பேர்ட்ட பேசணும் பழகணும்? பிகாஸ் அது வந்து டிஸ்கம்ஃபர்ட். பட் இது வந்து கம்ஃபர்ட், ரைட்? நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், நான் இப்போ ஃபோன் பார்க்குறேன், ஃபோன் இது பண்றேன், இது வந்து கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. ஸோ இதனாலே என்ன சொன்னா, ரொம்ப மென்டலி வந்து ரொம்ப மென்டலி சிக் ஆயிட்டேன். மென்டலி சிக் இந்த சென்ஸ் டிப்ரெஷன், ஆன்சைட்டி. யூசி நான் 20 அரௌண்ட் 20 to 15 இன்டர்வியூஸ் நான் வந்து அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்துக்குமே நான் செலக்ட் ஆனாலும் கூட எனக்கு வெளியே போறதுக்கு பயமா இருந்துச்சு. பிகாஸ் ஆன்சைட்டி அப்படிங்க. ஸோ நான் ஏன் இந்த சோஷியல் ஆன்சைட்டிங்கிறத இவ்வளோ அழுத்தமா பேசுறேன் அப்படின்னா, பிகாஸ் கம்யூனிகேஷன் நம்ம வரும்போது, ஏன்னா நம்ம அடுத்து கம்யூனிகேஷன் பத்தி நிறைய பேச போறோம் அப்படிங்கிறதுனால இந்த சோஷியல் ஆன்சைட்டி, மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டிங் வித் கேர்ள்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம அதிகமா பேசும்போது, பிகாஸ் கம்யூனிகேஷன் இது எல்லாமே ஒரு பார்ட்டா வரும்போது நம்ம ஆன்சைட்டிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆன்சைட்டிங்கிறது சின்னதா சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபியர், அவ்வளவுதான். யாரை பார்த்தாலும் ஒரு பயம், எதுக்கு பேசணும், ஏன் பேசணும் அப்படிங்கிற பயம். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பயத்தை நம்ம டைரக்டா போய் அதை வந்து ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா நான் அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல. மேபி இது ரொம்ப பழைய அட்வைஸா இருக்கலாம், பழைய ட்ரிக்கா இருக்கலாம், பழைய டிப்ஸா இருக்கலாம். பட் நான் இதுல ஒரு அட்வான்ஸ்டா இருக்கேன். ஐ மீன் கம்யூனிகேஷன், என்ன யார்கிட்ட விட்டாலும் இப்ப என்னால பேச முடியும். நான் எவ்வளவு பெரிய ஆளுகிட்ட வேணாலும் என்னால பேச முடியாது. என்னோட வாக்கிங் பிளேஸ்ல நான் வந்து வாக் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்க வந்து ரிட்டையர்டு லாயர் வருவாங்க, ரிட்டையர்டு ஜட்ஜ் வருவாரு, ரிட்டையர்ட் கிரிமினல் லாயர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாருமே டேரக்டா கம்யூனிகேட் பண்ணுவேன், பேசுவேன். ரிட்டையர்ட் பாடி பில்டர்ஸ் வருவாங்க, நிறைய பேர். அதாவது இப்ப ஃபீல்ட்ல இருக்கவங்கள்ட்டையும் பேசுவேன்,
ஃபீல்டில் இல்லாதவங்கள்ட்ட யார்கிட்ட வேணாலும் எனக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே நான் போய் பேசுவேன். டக்குன்னு அவங்களோட ஃபோன் முடிஞ்ச அளவு நான் அவங்க நம்பர் வாங்கி அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் ஆக்சுவலி. ஸோ இந்த சோஷியல் ஆன்சைட்டியை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நம்பர் 1 ஸ்டெப், யூ ஜஸ்ட் நீட் டு ஃபேஸ் யோர் ஃபியர். எதனால உங்களுக்கு பயம், ஏன் அந்த பயம் கிரியேட் ஆச்சு, அந்த பாஸ்ட் வூண்டுன்னு வாங்க இந்த விஷயத்த. ஸோ அந்த பாஸ்ட் வூண்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கண்டுபிடிங்க. வச்சு இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்க, பென் பேப்பர் எடுங்க, இல்லை நோட் பென் எடுங்க, எடுத்து உங்க கூட சேர்ந்து நானும் மேபி இந்த விஷயத்தை ட்ரை பண்றேன். ஓகே, ட்ரை பண்றேன்னு இல்லை, நான் எழுதுறேன். ஆக்சுவலி இங்கே தான் என்கிட்ட பென் எல்லாமே இருக்கு. யா, ஸோ 2 கொஸ்டின் உங்களுக்கு நீங்க வந்து கேட்டுக்கணும். நம்பர் 1, ஒரு நிமிஷம், it has too much of papers in my note man. Yeah, it's okay. Yeah, okay. So number 1 கொஸ்டினா நீங்க கேட்டுக்க போற கேள்வி என்னவா இருக்கணும் அப்படின்னா, எதனால உங்களுக்கு இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மெயின் வர்றதுக்கான ஒரு ரீசன் என்ன? மேபி என்ன வேணாலும் இருக்கலாம், அது டக்குன்னு அந்த ஆன்சர் நீங்க வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேபி என்னை பொறுத்தவரை என்னோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயம், என்னோட ஸ்கூல் டைம், என்னோட காலேஜ் டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து கிண்டல் பண்ணது, கேலி பண்ணது, என்னோட ஸ்கூல் டீச்சர் என்னை வந்து ஹியூமிலேட் பண்ணது, இது எல்லாமே நீ வந்து என்ன இப்படி பேசுற, இப்படி பழகுற, இப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு வந்து இந்த ஆன்சைட்டியாவே ஃபார்ம் ஆச்சு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேபி என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அந்த விஷயத்த நீங்க வந்து எடுத்து எழுதுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, எனக்கு வந்து பாஸ்ட் ட்ராமா இருந்துச்சு, ஐ மீன் நீங்க கிளீனா எழுதணும்னு அவசியம் கிடையாது, சும்மா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஓகே, நம்பர் 2, ஸோ இப்போ நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த பெயினோடய இந்த வூண்ட்ஸோடய உங்களோட லைஃப் ஃபுல்லா வாழ போறீங்களா? அதுவும் மேக்ஸிமம் ஆஃப் நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஸோ அப்போ இந்த வூண்டோடய, இந்த பாஸ்ட் வூண்டோடய உங்க லைஃப்ல வாழ போறீங்களா, இல்ல இதை சரி பண்ண போறீங்களா? ஓகே, நம்பர் 3, ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும்? இதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன். என்ன ஸ்டெப் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, டெய்லியும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நீங்க பேசணும். ஏதாவது 1-2 பேர் கிட்ட பேசணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்பர் வாங்க ட்ரை பண்றது பெட்டர். பட் ஆனா இந்த அன்கம்ஃபர்ட் சேலஞ்சை நீங்க பண்ணும்போது, இது ஒரு அன்கம்ஃபர்ட் சேலஞ்ச். ஓகே, ஸோ இந்த அன்கம்ஃபர்ட் சேலஞ்சை நீங்க பண்ணும்போது ஜஸ்ட் மொமெண்ட். ஓகே, ஸோ இந்த அன்கம்ஃபர்ட் சேலஞ்சை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட செல்ஃப் இமேஜ், அதாவது நான் ஒரு பயந்தாங்க முடியும், அதாவது எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தாலே பயம், அதாவது எனக்கு வந்து இப்படி இருந்தாலே பயம், அப்படி இருந்தாலே பயம், இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க ஒரு புது கான்ஃபிடென்ட் பர்சனா மாற ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னு உங்களுக்கு நீங்களே ஒரு இமேஜை கொடுத்து நான் இப்படிதான் உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் லிமிட்டிங் சரௌண்டிங்ஸ்குள்ள வச்சுக்காதீங்க. யூ டிசர்வ் மோர். என்னை பொறுத்தவரை யூ டிசர்வ் மோர் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு ஒரு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய கான்டாக்ட்ஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும், நான் நிறைய சேல்ஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே யூ ஜஸ்ட் நீட் அ கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா யூ டிசர்வ் மோர் இன் யுவர் லைஃப். நீங்க நினைச்சா உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் பேச முடியுங்கிறத நான் நம்புறேன். ஐ எம் யோர் சைடு. உங்க சைடு தானே, நான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல நிக்கல, உங்க கூட நிக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன். என்னால முடியும், உங்களால முடியும், நான் அந்த இடத்துல சொல்றேன். அப்போ இந்த ஸ்டெப்பை எடுத்து பண்ண போறது யாருன்னா நீங்க தான். பிகாஸ் என்னோட கம்யூனிட்டியில இந்த விஷயத்த நான் சொல்லும் போது பசங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் அவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் மை கம்யூனிட்டி, லிங்க் கீழே இருக்கு. இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மினி பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ஆன்சைட்டில இருந்து வெளியே வரலாம், அண்ட் ஸோ என்னோட டெய்லி வாய்ஸ் நோட்ஸ், என்னோட கைடன்ஸ் சொல்லி இப்படி எல்லாமே இருக்கும். மந்த்லி 100 rupees, ஜஸ்ட் 99 தான். மந்த்லி 99 பே பண்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ நீட் டு ஜாயின், லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின் திஸ். ஓகே, ஸோ இது பண்றது மூலியமா உங்களோட லைஃப்ல உங்களால இம்ப்ரூவ் ஆக முடியும். ஓகே, சும்மா அந்த மற்ற யூடியூபர்ஸ் சொல்ற மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார்முலாவே கிடையாது. கம்யூனிகேஷனை பொறுத்தவரை ஃபார்முலாங்கிறது கிடையவே கிடையாது. பட் ஒரு விஷயம் உண்மை, உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, அந்த விஷயத்த எப்படி உங்களை நீங்க பாக்குறீங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, செல்ஃப் இமேஜ், உங்க செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கு அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன்ல சூப்பரா வர முடியும். ஏன்னா நேற்று நான் ஒரு என்னோட கஸ்டமரோட எப்பவுமே நாங்கள் வந்து ஒரு 1 hour மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் எப்பவுமே என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட நான் வந்து வீடியோ கால் பண்ணி பேசுறேன். ஸோ அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் இன்ட்ரோவர்ட், என்னால் யார்ட்டுமே பேச முடியல, எனக்கு கூச்சமா இருக்கு, தயக்கமா இருக்குனாரு. எனக்கு வந்து வீடியோ கால் வரத்துக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குனாரு. நான் தான் சொன்னேன், ஒன்ஸ் இப்போ நீங்க
எடுத்து உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒண்ணு என்கிட்ட பேசாம போறது, இன்னொன்னு என்கிட்ட பேசுறது. பட் என்கிட்ட பேசும்போது நீங்க புது பர்சனா மாற ஆரம்பிக்கீங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கும். பட் நீங்க என்கிட்ட பேசல, இல்ல என்ன அவாய்ட் பண்றீங்க அந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குறேன், ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க அதுல எதுக்காகனா உங்களுக்கு அது வரணும், ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். அந்த கூச்ச சுபாவத்தை வச்சுட்டு நீங்க வந்து லைஃப் ஃபுல்லா அதை ஓட்டினீங்கன்னா லைஃப்ல நீங்க எதுவுமே கெயின் பண்ணிக்க முடியாது அப்படி நான் சொல்லுவோம். அவர் வீடியோ கால் வந்தாரு, அட்டன் பண்ணாரு, ஹி ஜஸ்ட் கெட் அ கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் அவரோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாலையும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். திஸ் இஸ் வாட் யூ கெட் இன் யூர் லைஃப். நீங்க ஒரு விஷயத்த உடைக்க ஆரம்பிக்கும் போது, ஒரே ஒரு ஃபியரை உடைக்க ஆரம்பிக்கும் போது, ஒரே ஒரு கூச்ச சுபாவத்தை உடைக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க உங்களோட கம்யூனிகேஷன்ல, கான்வர்சேஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆவீங்க. இந்த ஆன்சைட்டி இதெல்லாம் காணாம போயிடும். எங்க போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி காணாம போயிடும். ரைட்? ஸோ உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, லிங்க் கீழே இருக்கு. ஷெட்யூல் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. நான் 15 to 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.